வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூரில் சுமார் ரூபாய் 1.62 கோடி செலவில் நகர அமைப்பு குழுமம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து சொந்த நிதியில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாக அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 40 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட வணிக வளாகத்தை திறந்து வைத்தார். இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் திருக்கனூரில் உள்ள அமைச்சர் அவர்களது இல்லத்தில் சந்தித்தார்கள். எங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வேண்டுமென அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களிடம் கேட்டனர். உடனடியாக அமைச்சர் மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க பணம் கொடுத்து விடுமுறையை என்ஜாய் பண்ணுங்க என்று கூறி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதி PS பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிக்காக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தன் சொந்த நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, கலியபெருமாள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிக நாள் நீட்டித்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாதானூர், புராணசிங்கபாளையம், கொடாத்தூர், சந்தை புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்று துவங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடப்பாறை பிடித்து வேலை செய்து பணியினை துவக்கி வைத்தார். அப்பொழுது பணியில் ஈடுபட்ட பெண்கள் அமைச்சர் நமச்சிவாயத்தை சூழ்ந்து கொண்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் குறைவான நாட்களே வேலை வழங்குவதால் சிரமமாக உள்ளது. எனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை குறைந்தது 6 மாதமாவது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்பொழுது பெண்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் 6 மாதம் நீட்டித்து தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் 100 நாள் என்பதை மேலும் சில நாட்கள் அதிகப்படுத்தி வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாஜக மாநில செயலாளர் சரவணன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கான தேவைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிறைவேற்றி வருவது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் பிரச்சினைகளை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு காணும் வருகின்றார். அந்த வகையில் மே 1 உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினி லோட் ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீட்டு அட்டையினை வழங்கினார். இவ்விழாவில் பாவண்ணன் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன், ஆறுமுகம், கனகலிங்கம், தக்கக்குட்டை ராஜா, ஆண்டனி ஜோசப், அருண், குமரன், ஜோசப், ஆல்பர்ட் ராஜ், வெங்கடேசன், சதாசிவம், பாலாஜி, குமரன், முனுசாமி, ரஜினி, வேலாயுதம், பிச்சவீரன்பேட்டை கனகு, மாயவன், வீரகுமார், கதிரேசன், அரும்பார்த்தபுரம் இளையராஜா, சபரி, திருமுருகன், அரசு, அறிவொளி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் அவரது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அஜித் ரசிகர்கள் பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன்படி அண்ணா சிலை அருகே புதுச்சேரி அஜித் ரசிகர்கள் சார்பில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி அஜித் புகைப்படம் அருகே ரசிகர்களாய் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டது வியப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சுதேசி மில் அருகே புதுச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி அஜித் ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் சுமார் 500 பேருக்கு பிரியாணி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. திருவோணை தொகுதி சிலுக்காரிபாளையம் பகுதியில் வேதபுரி மக்கள், கிராம மற்றும் நகர கட்டடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு அகில இந்திய NRTUC தொழிற்சங்கம் சிலுக்காரிபாளையம், மயிலம்பாதை, குச்சிப்பாலை மற்றும் களித்தீர்த்தல்குப்பம் பகுதிகளில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், திருவோணை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோபிகா, பாலு ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் சங்க பெயர் பலகை இணையின் NRTUC மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன், தொழிற்சங்க செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் ராமு, துணைத் தலைவர் வீராசாமி, துணை செயலாளர் சேகர் ஆகியோர் இவ்விழாவினை ஒருங்கிணைத்திருந்தனர். மேலும் இவ்விழாவில்
என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொகுதி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் சக்திவேல், பொதுச் செயலாளர் பாலு, மாநில இளைஞரணி MRK ராஜா, மேற்கு மாவட்டம் தலைவர் விஸ்வலிங்கம் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர் பன்னீர்செல்வம், சண்முகம், அருள்வாணன், ஞானவேல், செல்வம், கருணாகரன், இளங்கோ, ஜெயக்குமார், குச்சிப்பாளையம் ராஜவேலு, கதிரேசன், முத்துகிருஷ்ணன், கோவிந்தன், சுப்பிரமணி, திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், செயலாளர் இளையராஜா, இளைஞரணி தலைவர் பிரசாந்த், பொதுச் செயலாளர் ராஜேஷ், மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி, தொகுதி தொண்டரணி தலைவர் சக்திவேல், மாநில மாவட்ட நிர்வாகிகள் குமார், பெருமாள், பாரதி ராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருணா, சிங்கரவேலு, ராஜா, மன்னாதன், முத்துக்குமரன், பிரசாந்த், வேலாயுதம், இளமாறன், ஐயனார், குமரவேல், சிவா, பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். GRT ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸின் ஒரு அங்கமான ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ராடிசன் ப்ளூ ஹோட்டல் அண்ட் ஸ்வீட்ஸ் GRT சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRT ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பிரபல சுற்றுலா இணையதளமான லோன்லி பிளானட் இன் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்லி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயணத் தொகுப்பை வெளியிட்டு பாண்டிச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொகுப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு சூரிய ஒளி பஃபே, காலை உணவு, வரவேற்பு வசதிகள், அரை நாள் நகர சுற்றுப்பயணம், பே பிஸ்ட்ரோவில் ஒரு பிராங்கோ, தமிழ் உணவு அனுபவம், உணவு, பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகளில் தள்ளுபடிகள் மற்றும் ஒரு சிறப்பு பிரியவிடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுக்கப்பட்ட பயண திட்டத்தை வழங்குகின்றது. இது அற்புதமான, மனதுக்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகின்றது. இந்நிகழ்ச்சியில் GRT ஹோட்டல்கள் அதன் அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக அறிவித்தன. கார்பன் தடம் கண்காணிப்பு, மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், பிற பசுமை நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்த கார்ப்பரேட் விருந்தினர்களுக்கு GRT அங்கீகாரம் அளிக்கிறது. மேலும் மரங்களை நடுவதற்கும் நிகழ்வுகளின் பொழுது உருவாகும் கார்பன் தடத்தை ஈடு செய்வதற்கும் விருட்சம் அறக்கட்டளையுடன் GRT புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப தளமான ஈகோ இண்டெக்ஸுடன் இணைந்து அவர்களின் திறமையான கார்பன் தடம் கால்குலேட்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வை துல்லியமாக கணக்கிட முயற்சி மேற்கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான GRET பட்டர்ஃப்ளை எக்ஸ்பர்ட் GRTயின் நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இது GRT ஹோட்டலின் நிலைத்தன்மையை நோக்கிய எழுச்சியூட்டும் பயணத்தை ஆவணப்படுத்துகின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை இந்த புத்தகம் காட்டுகின்றது. புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா, பாண்டிச்சேரியின் சுற்றுலா மைல்கல்லை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். கிரேட் பசுமை கூட்டங்கள் மற்றும் லோன்லி பிளானட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான தேர்வு என்றும் அவர் தெரிவித்தார். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் உலக பூமி தினத்தை கொண்டாடினர். விநாயகர் மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினர். பொது சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் சரண்யா வரவேற்புரையாற்றினர். சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் சார்பாக உலக பூமி தினம் ஏப்ரல் 2025 அன்று எங்கள் சக்தி எங்கள் பூமி என்ற தலைப்பில் மாணவர்கள் குழு விவாதம், வினாடி வினா போட்டி மற்றும் ஒர்க் பிளானட் என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள், பசுமை சக்தி, சூரிய சக்தி, காற்றாடிகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வழிகள், மாற்றம் தொடங்க வேண்டிய இடம், நாம் தான், ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் குறித்து மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர். அதன்பின் பல்வேறு துறைகளின் மாணவர்களுக்கிடையே வினாடி வினா போட்டி நடைபெற்றது. பின்னர் ஒர்க் பிளானட் என்னும் புகழ்பெற்ற ஆவணம் திரையிடப்பட்டது.
இந்த படம் இயற்கையின் அழகு மற்றும் அதில் நசுக்கப்பட்ட நிலையை தெளிவாக காட்டியது. மனிதர்கள் சூழலுக்கு ஆதரவாக என்ன செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தும் விளக்கங்களும் இதில் இடம்பெற்றன. நிகழ்ச்சியின் முடிவில் வினாடி வினா போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பேனல் விவாதத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி முடிவில் மாணவர்கள் பூமி பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க தங்களது பொறுப்பை உறுதி செய்தனர். சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழக ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் ஜோயல் மார்டின் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் அருண் ஜெயின் ரமேஷ், ஜோயல் மார்டின், சரண்யா மற்றும் மாணவர் தன்னார்வலர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்ல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2025 கடந்த 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினர். செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் வாழ்த்துரை வழங்கினர். இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி ராஜராஜன், நிலா பிரியதர்ஷினி மற்றும் சூரியகுமார் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2ஆம் நாளான கடந்த 30ஆம் தேதியன்று விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை, மாடல், நடன கலைஞருமான பிரீத்தி முகுந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்த்த முறையில் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்து பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். திரைப்பட பாடகர்கள் ஆண்டனி தாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜேசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் இன்றைய விழாவில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டு SMVEC டாக்குமெண்ட்ரி குறும்படம் வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யூடியூப் புகழ்பெற்ற BG சித்து மற்றும் ஷெரீப் அவர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சி நடத்தினர். நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் மணக்ல விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்ல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் மலர்கன், மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 9000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிறைவாக நன்றி உரை வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இயற்கை நேசிக்கும் நவீன பாரம்பரியத்தின் முன்னோடியான P4U நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தோரணம் 1000 என்ற பெயரில் மக்களை விழிப்புணர்விற்கு அழைக்கும் முக்கிய நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இந்த நிகழ்வின் மூலம் விற்பனையாளரும் வாடிக்கையாளர் இடையிலான உறவை மஞ்சப்பை எனும் பாரம்பரிய பை மூலம் இணைப்பதே நோக்கம். இது எங்கள் கோரிக்கை அல்ல, இது எங்கள் கொள்கை என உறுதியாக தெரிவிக்கும் P4U நிறுவனம் நெகிழி பைகளை விட்டு பழமையான மஞ்சப்பையை தழுவுவோம் எனும் உயரிய குறிக்கோளுடன் இந்த விழாவை முன்னெடுத்து சென்றது. அதன்படி புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களை வலியுறுத்துவதோடு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தோரணம் 1000 நிகழ்வு புதுச்சேரி நகர பகுதிகளில் துவங்கி ஊர்வலமாக சென்று இறுதியாக கடற்கரையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவரும் கையில் மஞ்சள் பையோடு தோரணமாய் நின்றது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. P4U செயலி மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொன்மைகளை ஆவலுடன் உலகிற்கு எடுத்து செல்வதையே தனது பணி என கருதுகின்றது. இதன் அடிப்படையில் நடைபெறும் தோரணம் 1000 நிகழ்வு மஞ்சப்பையின் மேல் பிரவேசத்தையும் பசுமை சூழலுக்கான சாதனையையும் உலகறிய செய்யும் சின்னமாக அமையும். மீண்டும் மீண்டும் மஞ்சப்பை நெகிழியை விடு, நம் செயலியை தொடு என்ற அழைப்பை முன்வைக்கும் இந்நிகழ்வுக்கு
அனைத்து பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் சமூக நல இயக்கங்கள் வரவேற்கின்றனர். இந்த நிகழ்வின் தொடக்கமே எதிர்கால பரிணாமத்திற்கு முதலடியாக அமையும் என அமைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அரியங்குப்பம் அடுத்த கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சின்ன இருசாம்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு வீரபுத்திரன் வேட அய்யனார் அருள்மிகு மெய்யூரம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வீரபுத்திரன் வேட அய்யனார் ஆலயத்தில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கலச பூஜை, மகா பூர்ணகுதி இவைகளை தொடர்ந்து கலச பூஜை செய்த நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு புனித கலச நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த பூமி பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மருது, அரியங்குப்பம் தொகுதி அதிமுக செயலாளர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் குமரகுரு, திமுக இளைஞரணி சிவசங்கரன், பாமக சிவராமன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் குணசேகரன், பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் செல்வராஜ், செயலாளர் ராஜா என்கின்ற வேலுசாமி, பொருளாளர் விநாயகம் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திருக்கனூர் சித்தலம்பட்டு தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கம் சார்பில் மேதன கொடியினை முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் சித்தலம்பட்டு கட்டிட தொழிலாளர்கள் பஞ்சாயத்து சங்கம் சார்பில் மேதன விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் கண்ணாயிரம், மாவட்ட செயலாளர் துரை, மாவட்ட பொருளாளர் குப்புசாமி மற்றும் நிர்வாகிகள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ, கை, கால், கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் 5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொழிலாளர்கள் 24 மணி நேரமும் தனது குடும்பம், குழந்தைகள் என்று இருந்து விடுகின்றனர். தங்களை அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. எனவே இவர்களை பாதுகாக்கும் நோக்கிலும் அவர்களது குடும்பத்திற்கு செய்யும் சிறு உதவியாகவும் இந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தை ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு செய்திருப்பது மன நிம்மதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் உள்ள H&R ஜான்சன் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் மேதின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் INTUC தொழிலாளர் சங்கத்தின் புதுவை மாநில பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி INTUC பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் H&R ஜான்சன் தொழிலாளர் நலசங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் மற்றும் செயலாளர் பாலமுருகன், மேலும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இச்சங்கத்தின் கொடியினை தொழிற்சங்கத்தின் செயலாளர் பாலமுருகன் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதில் தொழிலாளர்களின் ஒற்றுமை பற்றியும் நிர்வாகத்துடன் எவ்வாறு இணக்கமாக பணிபுரிவது என்றும், மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 25 ஆண்டுகளை கடந்து இயங்கும் ஒரு தொழிற்சங்கம் இதுதான். அது தொழிலாளர்களின் ஒற்றுமையே காரணம். அதனால் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இன்னும் பல சாதனைகளை ஏற்றலாம் என தெரிவித்தனர். தொடர்ந்து மேதின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் நடைபெற்ற நிலையில் இக்கோவிலுக்கென புதிதாக வெள்ளி தேர் செய்யும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று தற்பொழுது முடிவடைந்தது. இதில் ரூபாய் 1.5 கோடி மதிப்பில் 115 கிலோ வெள்ளி இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று வெள்ளி தேர் செய்யும் பணி நிறைவடைந்து நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள சந்திர தீர்த்தம் குளக்கரையில் வெள்ளி தேர் வெள்ளோட்டம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் சுவாமிக்கு பதிலாக வெள்ளி தேரில் பூஜிக்கப்பட்ட கும்பத்தை வைத்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த புதிய வெள்ளித்தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில ஐடி நிர்வாகி பிரவீன்குமார் ஆகியோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய பயங்கர தாக்குதலில் பலர் உயிரிழந்து பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் உள்ளிட்ட உலக சமுதாயம் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும், மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தி வருவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளையும் இந்த வகை தீவிரவாத செயல்களை கடுமையாக எதிர்த்தும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் விரைவில் கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் நோக்கத்தோடு இதனை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தீய உந்துதலோடும் சில நபர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றனர். அவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமார், புதுச்சேரி யூத் காங்கிரஸ் உறுப்பினரான துரைராஜ், குப்துபேன், சாதிப் பாஷா, சாகுல் அமேத், ஜியாரஜியன் ஆகியோர் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகத்தின் மூலம் உள்நாட்டில் வெறுப்பு பரப்பும் மக்கள் குழுக்களை தவறாக வழிநடத்தும் இந்தியாவின் ஒருமைப்பாடு, முழுமை, பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு தீங்கிழைக்கும் வகையிலும் திட்டமிட்டு தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் சில பதிவுகள் செய்து கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன். மாற்றுத்திறனாளியான இவர் அப்பகுதியில் கடல் மீன்களை ஏலமெடுத்து சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றார். இவருக்கு திருமணமாக 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 16 வயதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருக்கும் மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் சிறுமியின் தாயார் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்றுள்ளார். அதனை அறிந்த பூவரசன் தனது கள்ளக்காதலி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அப்பெண்ணின் மகளை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதில் அச்சமடைந்த அச்சிறுமி வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து கதறி எழுந்துள்ளார். அப்பொழுது அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்த நிலையில் பூவரசன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பூவரசன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து தேடிய நிலையில் கடந்த 15 நாட்களாக தலைமறைவாக இருந்த பூவரசனை போலீசார் சென்னையில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.